ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா பற்றி பேசுனது தப்பு தான், ஆஸ்திரேலியா அணி 5-0 சொல்லிட்டு வின் பண்ணுவாங்க நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி ஆப்போசிட்டாக சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. அந்த வெற்றி குறித்தும் அப்புறம் இந்தியா பற்றி பேசுனது குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் இந்த இந்தியா வாசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் தொடங்கிறதுக்கு முன்னே என்ன நான் பேசினார் தெரியுமாங்க? கண்டிப்பாக 5-0 சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க, இந்தியா இந்த சீரீஸை ஒரு போட்டி கூட வின் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசுனாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியை சூப்பராக அதுவும் பர்த் மைதானத்தில் இது வரைக்கும் யாரும் வெற்றி பெறாத மைதானத்தில் வின் பண்ணியிருக்கிறது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை நான் குறைச்சி மதிப்பிட்டேன், அது என்னோட தப்பு தான், மன்னிச்சிட்டுங்க. கண்டிப்பாக இந்திய அணி எப்போவுமே ஒரு ஈஸியாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி நிரூபிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன டீம் தானே, எப்படி ஜெயிப்பாங்க நாங்கள் நினச்சோம், ஆனால் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. என்னை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே இந்தியாவை மட்டும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அதில் எல்லா அணிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த சீரீஸ் ரொம்ப சவாலாக தான் இருக்குது. இதிலேருந்து நான் புரிஞ்சுக்கினேன், இந்தியா இந்த தொடரை வெல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்திரேலியா அதுக்குன்னு ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. ஆஸ்திரேலியா மேலே எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அடுத்த போட்டியில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த நாட்டையும் விட்டு கொடுக்காம பேசியிருக்காப்புல. எஸ், நீங்கள் சொல்லாங்க, எப்படி சொல்கிறது, இந்தியா 5-0 சொல்லிட்டு தோக்குன்னு சொல்லுவீங்க, திருப்பி பார்த்தா திருப்பி இந்தியா நல்லா பண்ணுறான்னு சொல்லுவீங்க. என்ன தான் நினச்சினுக்கிறீங்க தெரில. பட் இந்தியா பயங்கரமாக வின் பண்ணிட்டாங்க பர்த் மைதானத்தில். அதுவும் ஆஸ்திரேலியாவை அவங்க சொந்த மண்ணில் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னும் 4 போட்டி இருக்குங்க, 4ல் 2 ஜெயிச்சா போதும் இந்திய அணி தொடரை வெல்லும். கடந்த 5 வருஷமாக இந்தியா தான் அந்த தொடரை வச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக நம்மக்கிட்ட ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர் ஜெயிக்கிறதே இல்லை. அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டியில் ரோஹித் சர்மா வந்துடுவார், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் பயங்கரமாக ஓப்பனிங் 200 பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அவங்க பேரை பிரிப்பாங்களான்னு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. பட் ஸ்டாக்கும் நம்ம ஜெய்ஸ்வால் செம காம்போவாக இருந்துச்சு. ஸ்டாக்கே நீ ரொம்ப ஸ்லோவாக போடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினார் நம்ம ஜெய்ஸ்வால். அதனால் பயங்கரமாக போதுங்க இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. ஒரே ஒரு டவுட் என்னென்னா, ரோஹித் சர்மா ஓப்பனிங்கே ஆடுவாரா, இல்லை ஜெய்ஸ்வால் கூட ஓப்பனிங் ஆடுவாரா, இல்லை 6th டவுன் 5th டவுன் போவாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ராகுல் நல்லா பண்ணுறாரு ஓப்பனிங்கில், அவரை போடுவாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம கேஎல் ராகுல் எந்த டவுனில் இறங்கணும்? அவர் நீ ஓப்பனிங் ஆடினாலும் ஆடுறாரு, 1 டவுன் ஆடுனா ஆடுறாரு, 2 டவுன் ஆடுவார், லாஸ்ட்டில் ஆடுவார். அந்தமாரி ஒரு பேட்ஸ்மேன் ஆகிட்டார் நம்ம கேஎல் ராகுல். நீங்கள் சொல்லுங்கள், கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆனமா இல்லை ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் வரணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.